வணக்கம் யோஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். iQOO Neo 7 Pro கிடச்சிருச்சு. ஸோ நேற்றுக்கு 35,000க்கு இந்தியாவில் iQOO Neo 7 Pro லான்ச் பண்ணாங்க. Neo 7ஓட ஒரு என்ஹான்ஸ்டு வெர்ஷன் Snapdragon 8+ Gen 1. ஸோ 8+ Gen 1 வச்சு 35,000க்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபோனு. ஸோ நிறைய சேஞ்சஸ் இருக்குது. Neo 7 கம்பேர் பண்ணும்போது Neo 7 Proவில் வேறு என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்குது, கேமரா எப்படி இருக்குது, கேமரா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது எப்படி இருக்குன்ட்டு இந்த அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். பாக்ஸ் அதே தான் இருக்குது, Neo 7 தான் போட்டிருக்கு. ஆனால் சைடில் வந்து Neo 7 Pro அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது 12GB 256GB வெர்ஷன். இது வந்து 38,000க்கு லான்ச் ஆயிருக்கு. இன்னொன்று வந்து 35,000க்கு லான்ச் ஆயிருக்கு. சார் வேல்யூ 1.206, இது வந்து ஹெட் சார். 1.249 இது வந்து பாடி சார். 5G பேண்ட்ஸ் வந்து நிறையா போட்டிருக்கு. நம்மக்கிட்ட டார்க் ஸ்டாம் கலரு, இதுவும் அந்த ஃப்ளேம் கலரும் இருக்குது, ஃபியர்லெஸ் ஃப்ளேம் அப்படின்ட்டு. அது வந்து ஆரஞ்சு கலர் லெதர் பேக்கோட, இது வந்து கிளாஸ் பேக்கு. ஸோ அவங்க அன்பாக்சிங் ஓப்பன் பண்ணிடலாம். ஃபோனை தவிர பாக்ஸில் கிளியர் ப்ரொடெக்டிவ் கேஸ் இருக்குது, வாரண்டி இன்ஃபர்மேஷன், சார்ஜர் இருக்குது. அதே 120 வாட் சார்ஜர் தான். டைப் C to C சார்ஜர், கேபிளும் இருக்குது, சிம் எஜெக்டர் டூலும் இருக்குது. ஃபோனோட டிசைன் அதே மாதிரி தான் இருக்குது, ஒரு சேஞ்சுமே இல்லை. சைடில் பவர் பட்டன், வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் எதுவும் இல்லை. பாட்டமில் சிம் ஸ்லாட்டு, இது வந்து டியூவல் சிம் ஸ்லாட் தான், எக்ஸ்பேண்ட் மெமரி கிடையாது. பிரைமரி மைக்ரோஃபோன், USB Type C போர்ட்டு, ஸ்பீக்கரு, இயர் பீஸும் செகண்டரி ஸ்பீக்கராக ஒர்க் ஆகும். டாப்பில் ஐஆர் பிளாஸ்டும் இருக்குது, செகண்டரி மைக்ரோஃபோனும் இருக்குது. பின்னாடி ஃபுல்லாக ஏஜி கிளாஸ் பேக் தான். ஸ்மூத் மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சு கலர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதில் லெதர் ஃபினிஷ் இருக்குது. ஸோ மெயினாக கேமரா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. Neo 7ல் வந்து சாம்சங் GW3 64MP சென்சார் இருந்துச்சு. இதில் வந்து சாம்சங் சென்சார் தான், ஆனால் GN5 சென்சார். இது வந்து iQOO 1190 இதிலெல்லாம் வந்து யூஸ் பண்ணுற அதே சென்சார் தான் இருக்குது. அது ஒரு 8MP அல்ட்ரா வைடு, 2MP மேக்ரோ இருக்குது, OSும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து 16MP கேமரா இருக்குது. ஸோ வாங்க நம்ம பூட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடுவோம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. ப்ரீலோட் ஆப்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இதில் நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸு. ஸோ ப்ரீலோட் ஆப்ஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ், ஃபேஸ்புக், லிங்க்டின், ஸ்பாட்டிஃபை, அமேசான், ஸ்னாப்சாட் இவ்வளோ தான் இருக்குது. ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ் இது இருக்குது. ஸோ அவ்வளோதான், ஒன்றும் அதிகமான இந்த ஆப்ஸ் இல்லை. ஸோ அபவுட் பேஜ் போனால் ஃபண்டட் OS 13, Android 13 தான் ரன் ஆகுது. ஸோ 12GB RAM + 8GB வர்ச்சுவல் RAM இருக்குது. ஸோ 8+ Gen 1 3 GHz. நியோ சீரீஸில் தான் வந்து 2S அப்டேட்ஸு, 3S செக்யூரிட்டி அப்டேட்ஸ் தான். ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆண்ட்ராய்ட் செக்யூரிட்டி பேட்ச், ஜூன் செக்யூரிட்டி பேட்ச் இருக்குது. ஸோ டிஸ்பிளேயில் போனால் ரிஃப்ரெஷ் ரேட், ஸோ ஸ்மார்ட் ஸ்விட்ச் தான் இருக்குது. ஸோ வேணுன்னா 60 இல்லைனா 120 இது வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணிடலாம். ஓகே, செட் பண்ணியாச்சு. லாக் பண்ணிட்டேன். வச்சோடனே நல்லா ஆகுது. ஏடாக்குள்ளே போனால் 12GBயில் 11GB வந்து ரேம் யூஸபிளாக இருக்குது. அதில் 6.5GB இருக்குது. ஸோ 256GBயில் 220GB வந்து யூஸபிளாக இருக்குது. அதில் 2.08 நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் இது பண்ணி. 8+ Gen 1 ஆல்ரெடி நிறையா இது பார்த்துருக்கோம். 4nm இது தான். ஸோ அந்தளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் இருக்காது. கூலிங்லாம் இருக்கும். கேமிங் வீடியோ நாளைக்கு வருது, அதுவும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ Full HD + 6.7 inch, Full HD + 120Hz AMOLED டிஸ்பிளே தான் இருக்குது. பேட்டரி வந்து 5000 mAh பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அது எல்லாமே இருக்குது. ஸோ DRM இன்ஃபோ போனால் டிஸ்பிளேல வந்து 6090 120 மெஷர்மெண்ட் இருக்குது. HDR10, HDR10+ HLG சப்போர்ட் இருக்குது. ஸோ வைட் ஆங்கிள் சப்போர்ட்டும் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் அதில் HDR வந்துச்சு. ஸோ இதுலேயும் HDR சப்போர்ட் இருக்கணும். கம்பேட்டபிலிட்டி ஆப்வியஸ்லி லாஸ் சப்போர்ட் இருக்கணும். 8+ Gen 1 தான் இருக்குது. சென்சார்ஸ், எல்லா சென்சார்ஸுமே இருக்குது. மேக்னெட்டிக், கைரோஸ்கோப், லைட், ப்ராக்சிமிட்டி எல்லா சென்சார்ஸுமே இருக்குது. HDR, ஸோ 480pலேருந்து 2160p வரைக்கும் இருக்குது. ஸோ இது 8+ Gen 1 தான். 1500 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் இருக்குது. ஸ்டட்டர் எதுவும் தரல. ஸோ HDR குவாலிட்டி. இந்த பஞ்ச் ஹோலும் ஸ்மாலாக தான் இருக்குது. பாட்டம் பெசலும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் மல்டிமீடியாவுக்கு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். ஆடியோ குவாலிட்டி, NCS ஆடியோ எப்படி இருக்குன்னு கேட்போம். சவுண்ட் 30 தான். ஸோ சவுண்ட் ப்ரொஃபைல்ஸில் போனால் ஆடியோ சூப்பர் ரெசல்யூஷன் இருக்குது. அதுக்கப்புறம் லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சூப்பர் ஆடியோ இந்த இதுதான் இருக்குது. ஸோ டால்பி அட்மாஸ்னு செப்பரேட்டாக எதுவும் மென்ஷன் பண்ணல. நார்மலாக சவுண்ட் நல்லா தான் இருக்குது. ஸோ ஸ்பீக்கர்ஸ்லேருந்து அடுத்தது கேமரா. இந்த GN5 சென்சார் எப்படி இருக்கு? ஸோ அல்ட்ரா வைட் கேமராக்கு அப்படியே ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அப் டு
20x வரைக்கும் ஜூம் இருக்குது. மோர் ஆப்ஷன் போனால் ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சது தான், 50 MP மோடு, அல்ட்ரா ஹெச்டி, ஸ்லோமோ, சூப்பர் மூன் மோடு இருக்குது. ஸோ இது நிறைய ஃபோன்ஸில் இப்போது iQOO கொண்டு வராங்க சூப்பர் மூன் மோடு. ஃபோட்டோஸு, போர்ட்ரேட்டு. ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 4K 60 FPS வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் தான் இருக்கும். அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் போனால் 1080p 60 FPS மாறிடும். அதே மாதிரி சூப்பர் நைட் மோடில் வந்து 1080p 30 FPS மாறிடும். இதுவும் இருக்குது, போக்கே இதில் வீடியோலேயும் போக்கா இது இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணால் 1080p 24 FPS மாறிடுது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து 1080p 30 இல்லைன்னா 720p. ஸோ ரெண்டுமே 30 FPS தான். ஸோ 60 FPS சப்போர்ட் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிடுங்க. iQOO Neo 7 Pro 4K 60 FPS video sample. Zoom option up to 10x வரைக்கும் zoom இருக்கு. ஸோ ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷனில் தான் இருக்குது. ஸோ இது தவிர அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் ஆப்ஷன் இருக்குது. ஃபோக்கஸ் டக்குன்னு ஃபோக்கஸ் ஆகுது. ஸ்டெபிலைசேஷன் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் தான் வச்சுருக்கேன். ஸோ ஓடினாலும் இங்கே இதில் தெரியும் உங்களுக்கு, ஷேடோவில் ஓடிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஸ்டேபிளாக இருக்குது. ஆனால் 1080p 60 FPSல ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. iQOO Neo 7 Pro போர்ட்ரேட் வீடியோ சாம்பிள். ஸோ 1080p தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹெச் டிடெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஃப்ரண்ட் கேமரா 1080p 30 FPS ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் ஒரு வாய்ஸ் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ வாய்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட். ஸோ வாய்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் ஆன் ஆகிருக்கு. ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஆஃப் கூட பண்ணலாம். ஸோ இப்போ வந்து வாய்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃபில் இருக்குது. டைனமிக் ரேஞ்ச். ஃப்ரண்ட்டில் சன் இருக்கும்போது கிளியராக இருக்குது. பேக்கில் சன் இருந்துச்சு அப்படின்னா ஸ்லைட்டாக பேக்ரவுண்டில் அடி வாங்குது. ஃப்ரண்ட் கேமராலையும் போர்ட்ரேட் வீடியோ ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது 1080p 30 FPS ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஹெச் டிடெக்ஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல. தலை அந்தளவுக்கு முடியல, பர்ஃபெக்டாக இல்லை. ஓகே ஃபோட்டோ வீடியோஸ் நம்ம செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஓவராலாக 35,000க்கு ஒரு டீசன்ட் பை மாதிரி தான் இருக்குது. ஸோ காம்படிஷன் இன்றைக்கி நாட் 3 லான்ச் ஆகுது. ஸோ ஃப்யூச்சரில் தான் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ அது வந்து டிமென்சிட்டி 9000, இது வந்து 8+ Gen 1. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. இன்னும் ஃப்யூச்சரில் நிறையா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் 8+ Gen 1 இந்த மாதிரி நிறையா ஃபோன்ஸ், கொஞ்சம் போன வருஷம் ப்ராசர் யூஸ் பண்ணி நிறைய ஃபோன்ஸ் வந்து வரணும். ஸோ அப்போ தான் கொஞ்சம் காம்படிஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இன்னும் நிறைய பேர் வந்து காசு கம்மி பண்ணுவாங்க. ஸோ இது ஆல்ரெடி ப்ரீ ஆர்டரில் இருக்குது. ஸோ லான்ச் ஆஃபரில் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ 2000 பேங்க் ஆஃபர் இருக்குது. ஏர்லி பேர்ட் ஆஃபர் 18 15லேருந்து 18 வரைக்கும் 1000 rupees டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் 32,000லேயே வந்து இந்த ஃபோன் வாங்கிக்கலாம். அது தவிர பம்ப் அப் டிஸ்கவுண்ட்டு, iQOO ஓல்டு கஸ்டமர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட், இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. இங்கே ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. ஓகே, இதான் வந்து iQOO Neo 7 Proவோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். கேமிங் வீடியோ வருது, அதுவும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் சியோசன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.